Situated in the eastern province of Sri Lanka and surrounded by lush greenery and blue waters, you can find the scenic and rural Muslim village called Muthu Nagar. The village is home to 118 families whose primary livelihoods are fishing, agriculture farming, livestock rearing and labor work. 72 ஆண்டு குடியமர்த்தப்பட்ட மக்கள் 90 ஆண்டு அகதியா எல்லாரும் ஓடிட்டாங்க. குழப்பத்தில் இப்படி கரைச்சி ஓடி போய்த்து கிடந்தோம். 2 நாள் கூடி சாப்பாடு இல்லாமல் கிடந்து அப்படியே நடந்து அங்கால சம்நாத்து பட்டையில் அங்கால போய்த்து கிடந்து 2006 குடியேற்றி அவங்க குடியேற்றினே மட்டும்தான் எந்த விதமான உதவியா இதா எங்களுக்கு எதுவுமே ஒரு தடமே செய்ய வர இல்லை. In order to manage their daily expenses and feed their families, the people of Muthu Nagar, faced with hardship and hunger, struggle with low-paying jobs and livelihoods. Unable to handle the cost of living and daily expenses due to the low incomes of the breadwinners of the families, both the men and women of Muthu Nagar work equally hard to make ends meet. Groups of women travel many miles to the coastal side to collect shellfish like oysters and clams and return to the village to sell them. Despite engaging in this livelihood with their best efforts and overcoming many obstacles, these women continue to earn only a meager income. நாங்கள் 1.5 மைல் தூரம் நடையில் வரணும் மட்டிக்கு. அதை எடுத்துகிட்டு பகல் முழுக்க கஷ்டப்பட்டா தான் எங்களுக்கு 300 ரூபா. ஒரு சிண்டை எடுத்தால் 100 ரூபா வரும். அதை கொண்டு இப்போ இன்றைக்கு கொண்டு பின்னேரமாய் காலையில் உடச்சி அப்போ மத்தியானத்தில் அதை அனுப்புவாங்க. அதை கொண்டு வெளியாக்களுக்கு கொடுத்தா அது பின்னேற செலவுக்கே போதாமல் போயிடுது. நான் காலையில் 6 மணி 7 மணிக்கு வருவோம். இரவு 6 மணியாகவும் பெய்த்துரும். சில டைமில் வெள்ளங்கேறினா அதுவும் இல்லாமல் திரும்பியும் பெய்த்துருவோம். நாங்கள் அவங்க போய்த்து கடல் வெளியே அலக்கழிஞ்சிட்டு வந்தா தான் அவங்களுக்கு சாப்பாடு, இல்லாட்டி சாப்பாடு இல்லை. என்னோட பிள்ளைய படிக்க வைக்கிறோம்னாலும் ஒரு கொப்பி வாங்கி கொடுக்குறோம்னா நாங்கள் கடலுக்கு போகணும். போய்த்து நாங்கள் கொண்டு வரத்தை விற்று கொடுத்தா எங்களோட தொழில், எங்களோட பிள்ளையோட படிப்பு. இப்போ பிள்ளை கூட்டி ஸ்கூல் விட்டு வந்துட்டு பிள்ளை எங்கே கொண்டு சொல்லுவோம், என்ன சாப்பிட்டு சொல்லுவோம். நாங்கள் வீட்டுக்கு போயிட்டா தானே சமைச்சு பிள்ளையோட கொடுக்கலும். அதனால தான் மிச்சம் கஷ்டத்தில் இருக்கு. எத்தனை மக்கள் இந்த கடல் தொழிலை நம்பி செவிச்சிட்டு சொல்லி எங்களுக்கு எந்த தொழிலுங்களே உங்களுக்கு எது சரி ஒரு தொழில் முயற்சி செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெரிய ஒரு நன்மை கிடைச்சி. உங்களுக்கு செய்கிறோம், அது தரோம்மா, தண்ணி தரோம்மா, நாளைக்கு உதவி செய்கிறோம்மா, இன்றைக்கு தரோம்மா, உங்களுக்கு நீங்கள் பைப் விடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த செஞ்ச காரணமும் இல்லை. Another segment of women in Muthu Nagar are working in garment factories, usually found in the areas at the border of the village, and are working in these establishments for a very low wage. Due to the abject poverty affecting their families, women and young girls have to travel far to work. However, they endure many challenges because they are unable to afford transport and have mounting concerns of the safety of their children, whom they have to leave behind in order to work. ஒரு குடும்ப பெண் 2 பிள்ளைகள் இருந்தால் அவங்க கட்டாயமாக வீட்டில் தாங்க இருக்கணும். வீட்டில் இருந்தால் தான் பிள்ளைகளை பார்த்து கொள்ளையிலும். பிள்ளைகளுக்கு இப்போ 3.5 வயசாக போயிட்டு அவங்களுக்கு படிக்கிற வயசு, நேசரிக்கு கூட்டி போகணும். அதால் நான் என்ன செய்வேன், காலையில் அம்மாட்ட விட்டுட்டு வேலைக்கு போயிடுவேன். வேலைக்கு போனேன்டா என்னால் பிள்ளைகளை பார்க்கலாம். சந்திலேருந்து நடந்து வரத்துக்கே இது நேரமாயிடும். 4:30 போயிடும். வீட்டை வந்தால் 4:30 போனால் பிள்ளைகளோட உடுப்பு கழுவணும். பிள்ளைகளுக்கு எவ்வளோ வேலை இருக்குது அதெல்லாம் அடிப்படையாக செஞ்சு முடித்தா பிள்ளைகளோட பேசையோ கொஞ்சம் பேசையோ அவங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி படித்து கொடுக்குறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. 5 மணிக்கு ஒளிம்பி மைனி ஸ்கூலுக்கு அனுப்பி எல்லாம் செஞ்சுட்டு நான் சமைச்சு வச்சுட்டு போகிறோம். சமைச்சு வச்சுட்டு போனால் சாப்பாட்டை கொடுத்து பிள்ளைகளை படுக்க வச்சு டைமுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புவாள். அது எப்படியும் இன்னும் ஒருத்தனைக்கு கொடுத்து பட்டு போக இல்லாத எந்த பிள்ளையை நான் தான் பார்க்கணும். அதனால எனக்கு இப்போ பிள்ளைகள் எந்த பிள்ளைகள் நினைப்போம். நான் பசியில் இருந்துருவேன். என் சின்ன பிள்ளைகள் 2 பேர் இருக்காங்க. அவங்க இருப்பாங்களா? அப்படி பசியில் இருக்க மாட்டாங்களே. அவங்களுக்கு பால்லாம் வாங்கணும். ஹஸ்பண்ட் வேற போயிட்டாரை விட்டுட்டு நான் உழைச்சா தான் அவங்களுக்கு சாப்பாடு, ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கும். பாப்பா இல்லை, பாப்பா சரி நம்பி இருக்கலாம், பாப்பாவும் இல்லை எனக்கு. நான் இந்த தொழிலை தான் நம்பி இருக்கேன். These hardworking women believe that if a job or livelihood opportunities were present within the village itself, it would make their lives much easier and safer. In Shafi Nagar, a GS division of Muthu, 30 female youth and women who are living under the poverty line were given opportunities by Muslim Aid to engage in handloom production. The industry was instigated with the funds raised during the period of Ramadan last year.
With the launch of a mini handloom industry in the heart of the village, these families were able to engage in an income-generating activity close to their homes. முஸ்லீம் எங்களுக்கு ஒரு இது இந்த அமைச்சு தந்ததால எங்களுக்கு ஒரு மிக உதவியா இருக்கு. கொஞ்சம் தள்ளி இருந்திருந்தா எங்கட வீட்டாக்களை அனுமதிக்க மாட்டாங்க. என் சொன்னா மிச்சம் தூரம் அப்படின்னு விட மாட்டாங்க. இங்க கிட்டத்தால நாங்க வந்து போறோம். எந்த பெண்களுக்குன்னு சொல்லி ஒரு இது வரைக்கும் மூதுல இப்படி ஒன்றும் இல்லை. இப்போ இதால கல்யாணம் முடிச்சு வெளிநாட்டுக்கு போமைக்கிறாங்க நிறைய பேர் நாங்கள் இஞ்சிருக்கோம். And also last year during Ramadan, Muslim Aid reached out to 25 families who were struggling without a permanent income or livelihood. They were each provided one variety of stud and 9 numbers of female goats. With their livestock rearing experience, the farmers are able to breed a new generation of more weighted goats with the ones provided. And by selling these high variety category of goats, they are able to generate a good and sufficient income. பொட்டக்குட்டி 7 வருது. கிடா 3 வந்தா அந்த 3 கிடாவையும் நாங்கள் விற்று அதை நாங்கள் ஒரு நேரத்தில் எப்படி காலைக்கு எதுவும் பிரச்சனை இருந்தால் அதை நாங்கள் அதையும் செய்யலாம். வீட்டு செலவுக்கு எடுத்துக்கலாம். பாமாடு இருந்துச்சா பாமாடுக்கு குட்டி போடும்னா அது இனம் பெருகும்னா அது இந்த நாட்டு ஆட்டோட வேணால் அது கிலோ 1000 ரூபா. முஸ்லீம் நிறுவனத்தால் 2 மாடுகள் என்னை தந்தாங்க. அது என்கிட்ட கிட்டத்தட்ட 2-2.5 மாசத்தால கண்டு போட்டுச்சு. இப்போ நான் அதில் இருந்து பால் எடுத்துக்கொண்டு இருக்கேன். With the backing of your charitable Zakat and Sadaqah funding, it is possible to create long-term and fruitful livelihood opportunities for disadvantaged families in rural villages like Muthu Naga and other similarly underdeveloped villages, empowering them to build a promising future for themselves. எங்கட கிராமத்துல இப்படி ஒரு வேலை இருந்தா பக்கத்திலே போயிட்டு எங்கட வீட்டோடய முடிஞ்சிடும். எங்கட பெண்கள் சிறு கைத்தொழில் சரி எங்கட கிராமத்துல அமைச்சு தரத்துக்கு யாரும் இல்லை. அப்படி ஒன்று அமைதும் இல்லை எங்களுக்கு. அப்படி அமைஞ்சா மிச்சம் லேசா இருக்கும் எங்களுக்கு. நஞ்சு இருந்து இந்த பிள்ளைகளோட இருந்து நான் செய்யணும். எனக்கு அதான் வேணும். 10 கோழி இருந்தாலும் பரவாயில்ல, கோழி வளர்ப்புக்கா ஆடு வளர்ப்புக்கா எல்லாத்துக்கும் வசதி கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வீட்டில் செஞ்சு ஒரு எதை சரி ஒரு தொழிலை ஏற்பாடு செஞ்சீங்கன்னா நாங்கள் எங்களோட வீட்டில் ஃபுல்லாக கூட்டி வச்சுக்கிட்டு தொழிலை செஞ்சு நாங்கள் இருப்போம். நான் பொய்யே சொல்லி வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. கத்துறேன் அப்படின்னு சொல்லி என்னோட மனசுல உள்ள கவலையை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்டா என்ன கூட நியாயமான புள்ள ஒய்க்குது. எனக்கு உதவி கிடையாது. அந்த மாப்பிள்ளை இல்லாதவங்களை பார்த்து உதவி செஞ்சாலும் எல்லாம் நன்மையா தருவான். பிரச்சனைகள் ஏராளம் இருக்கு. இருந்ததுக்கு நீ அல்லாஹான் நல்ல ஈமான தரணும். ஊழலுக்கும் என்ன சொல்றீங்க? அல்லா மேலும் மேலும் பரக்கத்தை வைக்கணும். Let's join hands this Ramadan and take responsibility to distribute our Zakat and Sadaqah in a manner that will empower and liberate the poor. Muslim Aid Sri Lanka, we know, I've been working with them for a long time. As a person, they consult us in many projects, and one of their important projects is livelihood development. They go to different villages, they select, they have a proper study, and they go through every single individual's report and see what do they need. They just don't give charity, they try to help them and see their knowledge and skill and assist them, help them, and that charity eventually makes them independent. Eventually they start giving out. So I encourage all of you, in this Ramadan, the month of charity, the month of spirituality, the month where you connect and you rectify your relationship with Almighty, you have to rectify your relationship with your fellow human being. During this blessed month, let us help them achieve financial independence and a better quality of life.